எங்களை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி தீர்ப்பு வந்தது என்று சொன்னால் 4ஆம் தேதியே அனைத்து சங்கத்தையும் சாதனைகளும் அழைத்து அவருடைய கருத்துக்களை பெறுவதற்கான கூட்டமாக மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தன்னம்பிக்கையை தரக்கூடிய கூட்டமாக பேசும்போது கூட அதான் நான் சொன்னேன், ஸ்டே பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் என்று நான் சொன்னேன். நான் தைரியமாக இருங்க, எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் உண்டு. இத்தனை ஆண்டு காலம் அனுபவம் வாய்ந்த டீச்சர்ஸ் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், இந்த தீர்ப்பின் மூலமாக ஒன்று இம்ப்ளிகேஷன்ஸ் என்னவாக இருக்க போகின்றது. ஒட்டுமொத்தமாக ஒரு பள்ளி கல்வித்துறையினுடைய ஒரு ஃபவுண்டேஷன் அடித்தளமே பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டம் காணுகின்ற அளவிற்கான ஒரு தீர்ப்பு அவங்க வழங்கியிருக்கிறார்கள். ஸோ இந்த அனுபவம் வாய்ந்த ஆசிரியர் பெருமக்களை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள போகின்றோம்? இந்த அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் தானே இன்றைக்கு டெட் எழுதக்கூடிய மாணவர்களை உருவாக்குனது இந்த அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் தானே. டெட்டில் பாஸ் பண்ணிவிட்டு பணிக்காக காத்து கொண்டிருக்கின்றவர்களை உருவாக்கியதும் இந்த அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் தானே. இப்போ அவங்கள மீதே ஒரு சந்தேகத்தை வைத்து நீங்கள் டெட் எழுத வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்தும் பொழுது இது போன்ற எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் பொழுது எந்த மனநிலையும் அந்த பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துவார்கள்? பிள்ளைங்க எக்ஸாமுக்காக பாடம் நடத்த போகிறாங்களா, இல்லை தங்களுடைய எக்ஸாமுக்காக அவங்க தங்களை தயார்படுத்தி கொள்ள போகிறார்களா? இது ஒட்டுமொத்தமாக எப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்தையே அது கொலாப்ஸ் பண்ணும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக அனைவரும் உணர வேண்டும். நான் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்கள் நான் வைக்கிற வேண்டுகோள், பல லட்சம் குடும்பம் சார்ந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கு, மிகப்பெரிய ஒரு பாதகமான ஒரு தீர்ப்பு வந்திருக்கின்றது. தீர்ப்பு சார்ந்து நான் எதுவும் விமர்சனம் செய்ய விரும்பவில்லை. அது மாண்புமிகு பொருந்திய நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. அது சார்ந்து நம்முடைய உரிமை சார்ந்து நாம் ரிவ்யூ பெட்டிஷன் போக போகிறோமா, அப்பீல் போக போகிறோமா என்பதை நாம் உட்காந்து பேச போகிறோம். நாம் ஜனநாயக நாட்டில் அனைவருக்குமே பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு எப்படி எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களை பாதுகாக்கப் போகிறோம் என்பதை மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்மளை வழிநடத்தப் போகிறார்கள். பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் நான் வைக்கின்ற வேண்டுகோள், இது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. இதில் அரசியல் எதுவும் நாம் செய்யாமல், அரசியல் சார்ந்து கேள்வி கேட்டதை கொக்கி போடுறேங்கிற பேரில் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்டிருக்கின்ற ஆசிரியர்களுடைய ஒரு எதிர்காலத்துக்கு நம்மால் எந்த பாதகம் வந்து விடாமல், மற்ற எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் மற்ற எந்த விமர்சனமாக இருந்தாலும் நான் பேசலாம், நான் கேட்பதுக்கு நான் தயாராக இருக்கின்றேன். இது சார்ந்து வரும்போது நாம் அனைவருமே ஒன்று சேர்ந்தான். இது ஏதோ ஆசிரியர்கள் நம்ம பத்திரிகை நம்ம பிரித்து பார்க்க முடியும். ஒட்டுமொத்த சமூகம் சார்ந்து நீங்கள் பத்திரிகையாளர்களாக வருவதற்கு காரணமும் ஒரு ஆசிரியர் தான். ஸோ நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இவங்களை நம்ம எப்படி இதை பாதுகாப்போம், இது எப்படி இவங்களை காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக செய்வோம். ஏன் உங்கள்கிட்டையும் ஏதாச்சும் இன்புட்ஸ் இருந்தாலும் கொடுங்க. நீங்கள் ஏன் சார் இப்படி பண்ணியிருந்துருக்கலாமே, இப்படி பண்ணினா கூட ஒரு நல்ல தீர்ப்பு வருமே என்று சொன்னாலும் அதையும் எங்களுடைய இது சார்ந்து யார் வாதாட போகிறாரோ அவரிடம் எடுத்து சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதே போன்று நமக்கு ஜெர்மனி நாட்டில் லண்டனில் இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அலுவலகத்தில் அங்கே இருக்கின்ற முதலமைச்சர்களுடன் பேசியும் பொழுது இது சார்ந்து என்னென்ன செய்யலாம் என்று சொன்னோம்னா, ஏற்கனவே ஒன்று ரிவ்யூ போகலாமா, இல்லை ஒரு ஸ்பெஷல் டெட் மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ணலாமா, இல்லைனா யூனியன் மினிஸ்டரை பார்த்து நேரடியாக என்சிடியில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் 4 இருக்கக்கூடிய ப்ரையர் டு 2010 இதை அமல்படுத்துறதுக்கு முன்பு இருந்த டீச்சர்ஸ் எப்படி நம்ம பாதுகாக்கலாம், அல்லது இந்த ப்ரொமோஷன் சார்ந்து இந்த டெட்டை நம்ம சீக்கிரமாக நடத்தி நம்ம டீச்சர்ஸ்க்கு அந்த ப்ரொமோஷனையும் வழங்க வேண்டும், பணி நியமனம் அது நிரந்தரமாக இருக்கின்ற அளவுக்கு எப்படி செய்யலாம் என்கிற விதத்தில் தான் நிறைய ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் நம்ம இப்போ பேசியிருக்கிறோம். நாங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தீர்வு. ஒட்டுமொத்த வெறும் தமிழ்நாட்டை சார்ந்திருக்கிற ஆசிரியர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக இப்போ மகாராஷ்டிராவிலேருந்து எல்லாமே அது இம்ப்ளீட் ஆகி இப்போ கடைசி அப்படி ஒரு தீர்ப்பு அவங்க கொடுத்துட்டாங்க போது எல்லா ஆசிரியர்களும் இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். அதனால் தான் நம்முடைய முதன்மை செயலாளர் நம்முடைய செக்ரட்டரி சார் சொன்ன மாதிரி மற்ற மாநிலத்தை சார்ந்திருக்கின்ற பிரின்சிபல் செக்ரட்டரி பேசுங்க, அவங்க என்னமான முடிவு எடுக்க போகிறார், அந்த அரசாங்கம் என்ன செய்ய போகின்றது, தேவைப்பட்டால் அங்கே இருக்கின்ற ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் நானும் பேசுறதுக்கு தயாராக இருக்கிறேன், அந்த அப்பாயின்மெண்ட்டு அதுக்கான சேனல்ஸ் என்னன்னு பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அதே போன்ற தேவைப்படுகின்ற பட்சத்தில் நம்ம யூனியன் மினிஸ்டர் ஹானரபிள் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்களே நேரடியாக சந்தித்து இது சார்ந்து எங்களுடைய டீச்சர்ஸ்க்காக ஒரு நல்ல தீர்ப்பை பெற்றுத் தருவதற்கு நீங்களும் கொஞ்சம் அதில் இன்டர்வியூ நாங்குங்க அப்படின்னு சொல்வதற்கும் நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பேசிய இந்த இனிஷியல் டிஸ்கஷனை இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அதை நாங்கள் அப்டேட் பண்ணிவிடுவோம். நாங்கள் அடுத்தது அவர் என்ன சொல்ல வருகிறாரோ, அவர் இன்னும் யார் யாருன்னு அதுக்கு சார்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு எங்களுக்கு என்ன வழிகாட்டல் செய்ய இருக்கின்றாரோ கண்டிப்பாக அதன் மூலமாக சென்று ஒரு நல்ல தீர்ப்பை, ஏன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரூவன் ட்ராக் நம்ம எல்லாருமே வச்சுட்ருக்கோம். நாம் இன்னைக்கு எஸ்சிபி கொண்டு வந்துட்டோம். இன்றைக்கி கர்நாடகா அவங்களோட எஸ்சிபி ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் எஜுகேஷன் சிஸ்டத்துலையும் டீச்சிங்லையும் பார்த்திங்கன்னா நாம் தான் முன்னோடியாக இருக்கின்றோம். மற்ற எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நாம் ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கி வழங்கி கொண்டிருக்கின்றோம்.
அப்படிப்பட்ட நம்முடைய டீச்சர்ஸ் பாதிக்கப்படும் பொழுது கண்டிப்பாக நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். நாங்கள் எங்களுடைய ஆசிரியர்கள், அது அரசு பள்ளி ஆசிரியர்களாக இருந்தாலும், அரசு உதவி பெறுகின்ற ஆசிரியர்களாக இருந்தாலும், அது தனியார் ஆசிரியர்களும் இது சார்ந்து பாதிப்பு என்று வரும்பொழுது அவங்களும் எங்களுடைய ஆசிரியர்கள் தான், அங்கே படிக்கக்கூடிய எங்களுடைய மாணவர்களும் எங்களுடைய மாணவர்கள் தான் என்கின்ற விதத்தில் தான் இந்த அணுகுமுறையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆக பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்களோடு சேர்ந்து நான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் சொல்கிறேன், இதனால் எந்த பாதிப்பும் வராமல் உங்களை ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பதற்கு என்னென்ன வழிவகைகள்லாம் இருக்கின்றதோ அதை செய்து உங்களை பாதுகாப்போம் என்கின்ற அந்த உறுதியை மட்டும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நாங்கள் பேசின மாதிரி ஆனால் ஒரு 3-4 ஆப்ஷன் சொல்லியிருக்கோம். நாங்கள் ரிவ்யூ பெட்டிஷன் போகிறனால என்ன சாதக பாதங்களை பார்த்து நாங்கள் பேசியிருக்கோம். இவங்களும் அதை வலியுறுத்தியிருக்கிறார்கள். நிறைய சங்கத்தை சார்ந்த ஆல்மோஸ்ட் எல்லாருமே சொன்னது, ஏன் சார் ஒரு டெட்டு நடத்துங்களேன் நீங்கள், நாங்கள் என்றைக்குமே எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் நாங்கள் வந்து ஸ்பெஷல் டெட் எழுதுறதுக்கு நாங்கள் தயக்கம் காட்டுறோம், தயவு சொன்னாலே அது எங்களுக்கு அது இன்சல்ட் சார், நீங்கள் வி ஆர் ரெடி டு ஃபேஸ் எனி திங், பட் ஆனால் எதாக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒட்டுமொத்தமாக எல்லா சங்கத்தையும் சார்ந்தவங்க சொல்கிறாங்க. பட் அதை டெட்டு நடத்தலாமா, டெட்டு இல்லாமலே நாங்கள் வந்து இது சார்ந்த ஒரு தீர்ப்பு நாங்கள் வாங்க முடியுமா அப்படிங்கிற விதத்தில் தான் நாங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ்டு ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 தான். இது கிளிக் ஆச்சுன்னா அடுத்தது இதை விட்டுருவோம், நாங்கள் அது கிளிக் ஆகணும் அடுத்ததுக்கு போவோம். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு தான் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை சிஎம்கிட்ட சொல்லும் பொழுது, ஏன்னா இதில் நாங்கள் வந்து திருப்பி நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் சொன்னது மாதிரி தான், நீ வில்சன் இல்லை நீ வின்சன் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதே வில்சன் அண்ணனை தான் இதில் முழுமையாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை வந்து ஈடுபடுத்தியிருக்கோம். அது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தருகின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. டேட்டா அது மோர் தென் 1 lakh. இப்போ டேட்டா ரொம்ப சொன்னால் இப்போ நீங்கள் அது ஒரு பேனிக் ஆகி அதுவும் நீங்கள் நம்ம சிஸ்டம் நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லதில்ல நீங்கள். ஸோ இது நீங்கள் பிரிச்சிங்கன்னா ஒரு 1,38,038 + 38 அது 1,76 கிட்ட அது வரும் அதில். பட் எல்லாத்துக்குமே சேர்ந்து, ஆமாம், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் எல்லாமே சேர்ந்து. பட் எனியோ நாங்கள் இப்போ தனியார் பள்ளியும் சேர்த்து வாங்கும்பொழுது அதுக்கு முழு இது உங்களுக்கு தெரியும். பட் திருப்பி சொல்கிறேன், நான் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய அடித்தளம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ஆரம்ப கல்வி தான். 1ஆவது வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய இந்த டீச்சர்ஸ் தான் நமக்கு அடித்தளமே. இவங்க போடுற ஃபவுண்டேஷன் தான் வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியாகவும் பொறியாளராகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவராகவும் இதெல்லாம் உருவாக்கி, ஏன் தீர்ப்பு கொடுத்த ஒரு நீதிபதியாகவும் அவங்க தான் உருவாக்கி தருகிறார்கள். அது கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்ப்பு வருங்கிற நம்பிக்கை அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.